சனி ஞாயிற்றுக்கிழமையில் ராஜ்கோட்டில் 1 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். கோடி மீடியாக்கள் யாரும் அதை கவர் பண்ணல. குறிப்பாக குஜராத்தில் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக போராட்டம்னா கவர் பண்ண மாட்டாங்க. மோடி போயிருக்கிறார் ஒரு குஜராத்தி அப்படின்ற பிரைட்ல பார்த்தாலும் கூட அவருக்கான பிரதிநிதித்துவம் சத்திரியர்களுக்கான பிரதிநிதித்துவமா கிடைச்சதா? நம்ம பிஜேபியினுடைய ஜாதி பெருமை பேசி இந்துக்களாக ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற காடு இப்ப அடிபட்டு போயிருக்கிறது. ராஜ்புத் எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த தேர்தல் என்பது பாஜகவை தோற்கடித்து நம்முடைய சுயமரியாதையை மீட்பதற்கான தேர்தல்னா 2 பேருமே பார்க்க மொத்தம் பிஜேபியை தான் காமன் எனிமிங்கிற இடத்துக்கும் நகர்ந்து இருக்கிறாங்க. திரும்ப இந்துக்களாக ஒருங்கிணைவோம் அப்படின்னா அப்ப எல்லாம் சமம்னு நீ சொல்லுங்கிற கேள்வியாக வந்திருக்கிறது. மோடியோ ஆர்எஸ்எஸோ இதை ஆரம்பிச்சு வச்சவங்களே நினைச்சாலும் கூட இப்ப இதை தடுக்க முடியாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு புன்னைவளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் புன்னைவளவன். பாஜகவினுடைய தேர்தல் களம் வட இந்தியாவிலேயே ஆட்டங்காண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு வட இந்தியாவில்? வட இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஜக கடந்த முறை மிகப்பெரிய அளவில் ஸ்வீப் பண்ண ஒரு கிரவுண்டாக இருக்கிறது. அதில் ரொம்ப அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஹோல்டு குஜராத், உத்தரப்பிரதேசம் இந்த 2 இடத்துல தான் இப்போ கடந்த முறை வந்ததை விட இப்போ குறைஞ்சது 15லேருந்து 20 சீட்டுகள் வரைக்கும் துண்டு விழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாகிருக்கு. இது நம்ம சாதாரணமாக அப்படி போகிற போக்கில் கடந்த முறை 90% அவங்க வாங்கினாங்க, அதனால் இப்போ குறையும்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி கிரவுண்டில் ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள், குறிப்பாக எங்கள் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளோட ராஜ்புத்ஸ் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரஜபுத்திரர்கள் சமீபத்தில் கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் ராஜ்கோட்டில் 1 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது 2வது போராட்டம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவரை தாண்டி லட்சங்களை தொடரக்கூடிய லெவலில் போராட்டம் என்பது குஜராத்துக்குள்ளேயே இது 2வது போராட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கோடி மீடியாக்கள் யாரும் அதை கவர் பண்ணல. குறிப்பாக குஜராத்தில் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக போராட்டம்னா கவர் பண்ண மாட்டாங்க. ஹிந்து அதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் இது பண்ணியிருக்கிறாங்க. ஃபோட்டோஸே அவங்க ஷேர் பண்ணது மட்டும்தான், இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸாக இருக்கிறவங்க ஷேர் பண்ணது தான் அப்படிங்கிறது தான் இருக்கிறது. முதல்ல என்ன காரணம், எதுக்காக ராஜ்புத்ஸ் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாங்க அல்லது களத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, பர்ஷோத்தம் ரூபாலா அப்படின்னு ஒரு மினிஸ்டர், அவர் அங்கே மத்திய அமைச்சராக இருக்கிறார். மீன்வளம் அது சார்ந்த துறைகளுக்கு மத்திய அமைச்சர். அவர் அங்கே ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறார். சமீபத்தில் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, ராஜ்புத்ஸாக அவங்களுக்கு ராஜ்புத்ஸுங்கிறத தாண்டி பிரிட்டிஷுக்கு எதிர்த்து அன்றைக்கு ராஜாக்களாக இருந்தவர்கள், அதாவது ஆண்ட பரம்பரைகளுக்கு தேசபக்தியே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு. அவர் ஹிந்தியில் ரோட்டி பேட்டி அப்படிங்கிறாரு. ஒரே ரொட்டியை ஆளுக்கு பாதியாக பிரித்து திங்கிறதுலேருந்து இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உறவு வச்சுக்கிட்டாங்க. இவங்க சரியாக இருந்திருந்தால் பிரிட்டிஷ்காரன் உள்ளேயே வந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் பேசினார். அந்த பர்ஷோத்தம் ரூபாலாங்கிறவர் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது, வேற ஒரு முற்பட்ட சமூகம். ஸோ ஆக மொத்தம் இது ராஜ்புத்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. நாங்கள் தேசபக்தி இல்லைங்கிறத தாண்டி எங்கள் வீட்டு பெண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு போயிட்டோம், இணக்கமாயிட்டோம் அப்படிங்கிற அந்த கோபம் வர்றது. அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்கிறதே இந்த மாதிரியான சார்ஜுன்னு ஒரு உணர்வு ரீதியான கொந்தளிப்பு. 2வது தேசபக்தி இல்லை அப்படின்னு சொல்ல வரியா, இது இமீடியட் காசாக நம்ம பார்க்கணும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அங்கே வேறு வேறு விதமான ஈக்குவேஷன்ஸ் போயிருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், அங்கே பிராமணர்கள் அவங்களுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க தான் டெசிஷன் மேக்கிங், அந்த பவரை என்ஜாய் பண்ணுற இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அது பாஜக ஆரம்பித்த காலத்திலேருந்தே, அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ன்னு பார்த்துக்கிறோம். அடுத்தது இந்த 10 ஆண்டுகளில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனியா கம்யூனிட்டி எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நேராகவே பார்க்குறாங்க. அவங்களுடைய சோகால்டு வர்ணாசிரமம், சனாதனம், அதனுடைய அடிப்படையில் 4 ஹைராக்கி எடுத்தால் மேலே இருக்க பிராமின்ஸும் செல்வ செழிப்பாக அதிகாரத்தை என்ஜாய் பண்ணுறான். பனியாக்கள் எக்கச்சக்கமாக போய் ரீச் ஆகிருக்காங்க. நடுவில் இருக்க சத்திரியர்களாகிய நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பாஜக மோடி போயிருக்கிறார் ஒரு குஜராத்தி அப்படின்ற ப்ரைடில் பார்த்தாலும் கூட அவருக்கான பிரதிநிதித்துவம் சத்திரியர்களுக்கான பிரதிநிதித்துவமாக கிடைச்சதா? நம்ம அடிப்படையில் ஆண்ட பரம்பரை தானே அப்படிங்கிற ஒரு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது தான் இப்போ உடஞ்சி வெளியில் வந்திருக்கு. ஏன்னா அந்த யூனியன் மினிஸ்டர் 2 முறை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டார். அவங்களுடைய கூட்டத்துக்கே போய்
நெடுஞ்சான் கடையாக விழாத குறையாக ஒரு முட்டி போடுற லெவலுக்கு போய் அவங்கக்கிட்ட மன்னிச்சிருங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு கேட்ட பிறகும் அவங்க அதுக்கு தயாராக இல்லை. குறிப்பாக பெண்களிடையே இது ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜ்புத் சமூகத்திலிருந்து பல பெண் தலைவர்கள் சமீபத்தில் ஒரு அம்மையார் உண்ணாவிரதமெல்லாம் அறிவிச்சாங்க. மார்ச் மாதம் 22 தொடங்கி இப்போ நம்ம 25 நாட்களை கடந்து ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பாஜக அதில் பின்வாங்குவதற்கான ஒரு வழியே தெரியல அப்படிங்கிறத பார்க்குறோம். குஜராத்துக்குள்ளே மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் 8 சீட்டு வரைக்கும் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல ராஜ்புத்ஸினுடைய வாக்கு இருக்கிறது. இப்போ இவங்க அங்கே பிரச்சனை பண்ணுவது அப்படிங்கிறதும் லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து மோடிக்கு எதிராக மூவ் பண்ணுறாங்கங்கிறது பார்க்க வேண்டியது. அவங்க கேட்குறது ரூபாலா அல்லது ராஜ்புத்திரர்கள், உங்களுக்கு ராஜ்புத்ஸ் வேணுமா ரூபாலா வேணுமாங்கிறது தான் அவங்க கேள்வியாகவே வைக்கிறாங்க. இதில் ஒருவேளை இவரை வாபஸே வாங்கினாலும் கூட, ஏன்னா பாஜக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, 25 நாளாக போராடுறாங்கன்னா டே 1லேயே வாங்கியிருக்கணும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இதை வாபஸ் வாங்கலை அப்படின்னா மோடிக்கு வேறு ஒரு கேல்குலேஷன், உத்தரப்பிரதேச கேல்குலேஷனால் அவர் வாபஸ் வாங்கலை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்டர்ன் யூபியில் ராஜ்புட்ஸ்க்கும் குர்ஜார் இன மக்களுக்கும் ஏற்கனவே பெரிய சண்டை, அது கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றாண்டு சண்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சண்டையினுடைய காரணமாக அங்கே இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிசிஸினுடைய வாக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே நமக்கு ஆண்ட பரம்பரையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மீதான அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்ம இது பண்ணும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து வன்னியர்களை ஆதரித்து இது பண்ணிங்கன்னா பறையர் சமூகத்தினுடைய வாக்கு போயிடுங்கிற ஒரு ஈக்குவேஷனை ரொம்ப பிளைனாக சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அங்கே ராஜ்புட்ஸை நம்ம தனிச்சிட்டோன்னா உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்புட்ஸ்க்கு எதிரான அந்த வாக்குகள் நமக்கு வராமல் போயிடுமோங்கிறதுனால இதை கண்டுக்காமலே ஒரு லெவலுக்கு மோடி அமித்ஷா வந்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது. ஆனால் ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக பாஜக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத், அங்கே 1 லட்சம் பேர் உங்களுக்கு திரண்டு வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அது என்ன செய்தி சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இதனுடைய நீட்சியாக பார்க்குறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திலும் இதே 25 நாட்களாக போராட்டம், குறிப்பாக வெஸ்டர்ன் யூபியில். இந்த வெஸ்டர்ன் யூபி கடந்த முறையே ஜாட் சமூக மக்கள், குறிப்பாக விவசாயிகள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய லெவலுக்கான ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த சமூகத்தை சமூகங்களை கடந்து விவசாயிகளாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இது மூண்டு இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் சிக்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் வந்து யூபி அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இன்னொரு ஃபோர்ஸ் இருக்காங்க, பிஜேபி அல்லாத காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யாதவ் கம்யூனிட்டி ஒரு பெரிய மேஜர் ஓட் பேங்காக இருக்குது. பட் இந்த பக்கம் அதாவது யூபிலேயே ஒரு பாதி ப்ளஸ் குஜராத், இங்கே நடந்துடக்கூடிய போராட்டத்தினுடைய தாக்கம் அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராஜ்புட்ஸ் வாழக்கூடிய மாநிலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். அது நம்ம அதுக்கு உள்ளே போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை யோகி ஆதித்யநாத் எப்படி போய் அதுக்குள்ளே சிக்கனாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ளே வரலாம். போன தேர்தல் 2022 தேர்தலுக்கு முன்பாக அங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஊரில் ராஜராஜ சோழனுக்கு ஒரு 35 ஜாதிகள் எங்கள் ஆள் தான் கிளைம் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஊருக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜா மிஹிர் போஜ் அப்படிங்கிற ஒரு ராஜா, இவர் எங்கள் ஜாதி அப்படின்னுட்டு ராஜ்புட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. இல்லை அவர் எங்கள் ஜாதின்னு ஓபிசியில் இருக்கக்கூடிய குர்ஜார் இன மக்களும் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் 2022 அவர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கார், ஃபஸ்ட் டைம் எலெக்ட் ஆனவர். நீங்கள் வந்து ஒரு சிலையை திறந்து வைக்கணும், மிஹிர் போஜ் ராஜாவோட சிலையை திறக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் போய் அவர் திறக்கிறார். அந்த காலேஜை நடத்தக்கூடியவர்கள் குர்ஜார் இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலேஜில் அவர் சிலைக்கு கீழே கல்வெட்டு வைப்பாங்க இல்லையா, இந்த சிலை இது இவரோட சிலை, இவர் திறந்து வச்சாருன்னு அதில் அவருடைய ஜாதி பேரை போட்டு அவங்க வச்சு திறந்துட்டாங்க. யோகி ஆதித்யநாத் திறந்த பிறகு எங்கள் ஜாதியினுடைய ஐக்கானை நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு ராஜ்புட்ஸ்க்கு ஒரு பெரிய அது கொந்தளிப்பாக மாறுகிறது. அவங்க மாறி இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பண்ண உடனே அடுத்த 2 நாளைக்குள்ள அரசு தரப்புலேருந்து ஆட்கள் அனுப்பி அந்த கல்வெட்டிலேருந்து அந்த ஜாதி பேரை நீக்கிடுறாங்க. ஜாதி பேரை நீக்கிட உடனே இப்போ அவங்களும் கோபமாயிட்டாங்க. அவங்களும் கோபமாகி எங்களுடைய ஐக்கான் அவர் அந்த எங்கள் ஜாதி தானே, நீ எப்படி அது இல்லைன்னு உங்களுடைய அரசனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீக்குவீங்க, இது எங்கள் இடத்துக்குள்ளே தானே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்த பிரச்சனை. இதை தாண்டி கடந்த முறை வேறு கார்ட்ஸை இவங்க மூவ் பண்ணாங்க. இப்போ திரும்ப எந்த லெவலுக்கு யோகி வந்துட்டார் அப்படின்னா, உங்களை வந்து ஜாதி சங்கத்திலேருந்து வந்து அப்ரோச் பண்ணுறவங்க யாரையும் கிட்ட சேர்க்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து
2013 முசாஃபர் நகர் கலவரத்தில் கைதானவர்களுக்காக வந்தார்கள். அப்போ உங்கள் ஜாதிக்காரங்க தானே அதை பண்ணி கலவரத்தில் அன்னைக்கு கைதானது. அவங்க கைது பண்ணப்போ வராதவங்க இப்போ வந்து வராங்கன்னா கிட்ட சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பிஜேபியினுடைய நம்ம வந்து ஜாதி பெருமை பேசி ஹிந்துக்களாக ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற காடு இப்போ அடிபட்டு போயிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு யோகி போயிட்டான்னா, ராஷ்டிர தர்மத்தை காப்பாற்ற நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு வந்துடணும். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை பகைமைகளை விட்டுட்டு இது எல்லாத்த விடவும் ஆண்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் ராஷ்டிர தர்மம் தான் எல்லாத்த விடவும் முக்கியம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பட் இது கிரவுண்டில் எடுபடல. பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி அங்கே ஒரு கூட்டம் போகிறாரு. அவருடைய நேரம் பாருங்க, சிட்டிங்கில் இருந்த ஒரு ராஜ்புத் தாக்கூர் எம்பியை அவருக்கு சீட்டு கொடுக்காம வேற ஒரு பனியாவை கொண்டு போய் போட்ட சீட்டில் ஒரு ரேலி போகிறாப்புல. எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே யூபிக்குள்ளேயே வெஸ்டர்ன் யூபியில் அது ஒரு ரிசப்ஷன் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னன்னு பார்க்கும்போது இதுதான் ரீசன் உடனே அதுக்கு அடுத்த 2 நாள் கழித்த கூட்டத்தில் சீட்டு மறுக்கப்பட்ட ஒரு ராஜ்புத் எம்பியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுகிறாரு. என்ன பண்ணுறீங்க என்னங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு கேண்டிட் ஷாட் எடுத்து அதை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் பரப்புகிறாங்க. அடுத்த நாள் யோகி ஆதித்யநாத் இதே விஷயத்த பண்ணுறாரு. ஆனால் அன்றைக்கு அங்கே வரவழைக்கப்பட்ட ராஜ்புத் ஒரு எம்பி அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கே பேசும் பொழுது எல்லாருக்குமானதாக நம்ம இருக்கிறோமாங்கிற கேள்வியை அவர் எழுப்பிட்டு, அதாவது நிறைய லோடடாக பொலிட்டிக்கலி லோடடாக அவர் பேசிட்டு அந்த கூட்டத்திலேருந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு மைக் போடும்போது கடந்த முறை தேர்தலில் ஒரு குஜார் எம்பி ஒருத்தரை அவர் தோற்றுறதுக்கு காரணம் அந்த இடத்துல அப்சர்வராக இருந்த ராஜ்புத் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும். உங்களை என்னை தோற்கடித்ததே அவர் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னை தோற்கடிக்கிற அளவுக்குலாம் அவர் பெரிய லீடர் கிடையாது இப்படிங்கிற மாதிரி யோகி இருந்த மேடையை தாண்டி போதும் கூட அந்தந்த கட்சிகளை அந்தந்த சமூகங்களை சார்ந்த தலைவர்கள் அதனுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறவர்கள் இன்னமும் அந்த அந்த மோதலை வெளிப்படையாக காட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. நமக்கு ராஜ்புத்ஸ் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக யூபியில் 4 to 5% தான் இருப்பாங்க அப்படின்னாலும் கூட டெசிசிவாக இருக்கக்கூடிய சீட்ஸும் இவங்களுக்கு தான் நிறைய இடம் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் நடக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு 2 குஜாருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் 4 ராஜ்புத்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஏன் கம்மியாக கொடுத்தீங்கன்னு அவங்க ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க. எங்களதில் ஆட்களை நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ராஜ்புத் எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த தேர்தல் என்பது பாஜகவை தோற்கடித்து நம்முடைய சுயமரியாதையை மீட்பதற்கான தேர்தல்னு அவங்களுடைய அந்த சத்திரியர்கள் கூட்டமைப்பு, இங்கே முன்னாடி ராமதாஸ் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு இதை பண்ணார் இல்லைங்களா 2014 முந்தின அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இப்போ அவங்க சத்திரியர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று போட்டு நேரடியாக பாஜக யோகி அரசு ராஜபுத்திரர்களுக்கான விஷயங்களை செய்யலை அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இப்போ தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அவர் அங்கே ஈஸ்டர்ன் சைட்லேருந்து எம்பியாக இருக்கிறாரு. அவர் ஒரு தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை விட்டு கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக ரேலி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் ராஜ்நாத் சிங்கால் அங்கே அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு க்ரக்ஸாக இப்போதைக்கு இருக்குது. இதனுடைய இம்பேக்ட்டும் நம்ம பார்க்கும்பொழுது சுற்றி ராஜ்புத்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் சரி, அவங்க சொல்கிறது இந்தியா முழுக்க ராஜபுத்திரர்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடங்களை தாண்டி நம்ம ஒன்றிணைணுங்கிற பிரச்சாரத்தை தான் அவங்க எடுக்கிறாங்க. இதை எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு 75 உட்ஜாதிகள் கிளை ஜாதிகளாக ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளை ஜாதிகளும் வெளியில் வந்துட்டாங்க. ராஜபுத்ஸை மட்டும்தான் சொன்னாங்களா? ஆண்ட கிளாஸ் எல்லாரையும் தானே சொன்னாங்க. அப்போ யார் யாரெல்லாம் ஆண்ட ஜாதிங்கிறமோ சத்திரியர்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து ஓபிசிஸ்லேயே டாமினண்ட்டாக நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற அத்தனை பேர் விசஸ் பிஜேபி. ஏன்னா நமக்கான இடத்த கொடுக்கல, மேலே கீழே இருந்த பிராமின்ஸும் பனியாஸும் தான் எல்லா அதிகாரத்தையும் சவைச்சிருக்கிறாங்கிறதாக அது ஸ்க்ரூ ஆகி இப்போ ஷார்ப் ஆகி நிற்கிது. இப்போ இது ஏதோ ஒரு வகையில் வந்து ஓபிசி அப்பர் கேஸ்ட் ஃபைட்டாக பார்க்க முடியுமாண்ணே? நம்ம அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னா, இதில் நம்ம வர்ணத்தின்படி நீங்கள் சத்ரியாஸ்ன்னு எடுத்தால் அதில் பாதி பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருப்பாங்க, பாதி பேர் ஓபிசிஸாகவும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ராஜராஜ சோழனை கிளைம் பண்ணுறதில்ல உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை பிரித்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஓபிசி, நமக்கு இங்கே பிசி எம்பிசி எஸ்சிசி எடுத்தாலும் கூட எஸ்டிஸ் அப்படி ராஜராஜ சோழனை கிளைம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தவிர மீது எல்லாத்துலேருந்தும் கிளைம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்குது. அதாவது இதுக்குள்ளேயே மேலே கீழே இல்லை நான் டாமினண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்குல்ல,
இல்லைன்னு மறுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் அங்கே. அதாவது நீங்கள் எங்களதில் ஒரு எம்பிக்கு அவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கள் எம்பி எங்கள் ஜாதி எம்பி ஒரு ஆளை நீ கீழே போட்டாலும் எங்கள் ஜாதிக்கு செய்யப்பட்ட துரோகம், எங்கள் ஜாதி எம்பி ஒரு ஆளுனுடைய சீட்டை நீ கொடுக்கலனாலே எங்களுக்கு எதிராக நீ வந்துட்டேன்னா பிஜேபி 300 எம்பியை ட்ராப் பண்ணியிருக்கு. இதில் யார் யார் என்னென்ன கேஸ்ட்டுன்னு பார்த்து எல்லாரும் கிளம்பி வராங்க அப்படிங்கிற இடம் தான். 2 பேருமே இப்போ ஆக மொத்தம் பிஜேபியை தான் காமன் எனிமிங்கிற இடத்துக்கும் நகர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த டென்ஷன் வந்து இப்போ சமீபத்தில் 4 ஆண்டுகளாக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அது சட்ட ஒழுங்குங்கிறத தாண்டி பிஜேபிக்கு மீதான இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறது, நம்ம ஓட்டு ஒன்று பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறதுனா வெளியே வா, இல்லைனா ஓட்டே போடாமல் வீட்டில் இருந்துரு. நம்ம ஓட்டை வாங்கி அவன் வாங்கி தானே ஜெயிப்பான். ஒன்று அந்த ஓட்டை அவனுக்கு விழாமல் போகணுன்னா ஓட்டே போடாமல் போயிரு, இல்லைனா அவனுக்கு எதிராக ஓட்டு போடுங்கிறது தான் அவங்க கேம்பெயினாக எடுக்கிறாங்க. இது வந்து வெறுமனே நம்ம ஓபிசிஸ் வர்சஸ் அப்பர் கேஸ்ட்னு பார்த்தோன்னா, பிரதமர் பேசுகிறாரு அரசமைப்பு சட்டத்தினால்தான் ஓபிசியாக இருந்த நான் பிரதமர் ஆனேன்னு பேசுகிறாரு. ஆனால் 90களினுடைய பிற்பகுதியில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்த அவருடைய அந்த சமூகத்தை ஓபிசியாக மாற்றுறதுக்கு வரைக்கும் அவர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். அந்த வாய்ப்பு அப்பவும் அவருக்கு இருந்து தான் இருந்திருக்கும். அது இல்லை, அது வேறு விதமான டிஸ்கஷனாக அது போயிடும். பட் அப்படி நம்ம பிளைனாக இது வந்து ஜாதி படிநிலையில் மேலே இருக்கிறவங்க, ஏன்னா ஆதிக்க சாதிகள் அப்படின்னும்பொழுது நம்ம ஒவ்வொரு படிநிலையில் இருக்கிறவங்களும் அடுத்த படிநிலையில் இருக்கிறவங்களுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுனாலும் கூட அந்த ப்ரிவிலேஜ்டு அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தவர்களுக்கும் ஓபிசிஸ்க்குமான பிரச்சனையாக ஒரு எல்லை வரைக்கும் பார்க்கலாம். சிலர் சத்திரியர்களாக இருந்து கொண்டு மேலே இருப்பாங்க, கீழே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இல்லை, ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் ஒர்க்கு, அவங்களோட ஹிந்து போலரைசேஷன் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? அப்படி ஒரு பாயிண்ட் நம்ம வச்சோன்னா அது மறுக்க முடியாது. எங்கே அப்படின்னா, நீங்கள் ஹிந்துங்கிற லைனை அவனுக்குள்ளே ஊட்டணும்னா அவன் ஜாதியை இருக்கப்பட்டனா தான் அவன் வந்து ஹிந்துவாக, அதாவது கேஸ்ட்டில் ப்ரைடு எடுக்கும்போது தான் நீங்கள் கம்யூனல் இதில் ஹோல்டு நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஜாதிக்குமான அந்த பெருமையை ஊட்டுறது அப்படிங்கிறது தான் அவங்க சோஷியல் இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு என்ன பேர் வைக்கிறாங்களோ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது ஹைராக்கி அவங்க தொடரணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலே பிராமின்ஸ் இருக்கணும்னா அதுக்கு அடுத்து இருக்க ஒவ்வொருத்தவனும் தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறாங்கிறத ஏற்றுக்கக்கூடியவர்கள், மேலே இருக்க ஒருத்தன் இருக்கிறான்னா கொஷின் பண்ணுற இடத்துக்கு வராங்க. இது அவங்கள சுயமரியாதைங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சுய அபிமானம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முன்னாடி தமிழில் யூஸ் பண்ணிட்டுருப்போ ஸ்வய அபிமான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சுயமரியாதைக்கானதுன்னே கேட்குறாங்க. இந்த வார்த்தை வடக்கில் எதிரொலிப்பது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அல்லது தென்னகத்தை விட ரொம்ப லேட்டாக ஆனாலும் இது சரியான நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்எஸ்எஸ் பண்ண கிரவுண்ட் ஒர்க்கில் இப்போ என்னென்னா, பொது எதிரியாக அவங்க இவ்வளோ நாள் முஸ்லீம்ஸை நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே ஹிந்துத்துவா ரொம்ப இறுகி அவங்க வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட ரொம்ப கூடுதலாக ஆக்டிவிட்டீஸே பெரிய லெவலுக்கு இல்லாத நிலைமைக்கு ஒடுங்கி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள டெமனைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, நமக்கு மேலே இருக்கேன் இவன் எப்படி கிளைம் பண்ணுறான்னு உள்ளுக்குள்ளேயே இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. அவங்க வந்து அதனால தான் இவங்க திரும்ப திரும்ப ஹிந்துக்களாக ஒருங்கிணைவோம் அப்படின்னா அப்போ எல்லாம் சமம்னு நீ சொல்லுங்கிற கேள்வியாக வந்திருக்கிறது. நூற்றாண்டு காணப்போகிற ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய சிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பட் ஸ்டில் அவங்க வேறு என்னென்னமோ ஈக்குவேஷன்ஸை கொண்டு வந்தாலும் கூட, இப்போ சமீபத்தில் இங்கே நம்முடைய மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர், அவர் கூட போய் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷேர் ஆச்சு. இலை உட்பட கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணி பாட்டிலேருந்து கொண்டு போன மாதிரி அப்படின்னு அது விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு. பெரும்பாலும் அப்படி போகிறதாக காட்டக்கூடிய இப்போ எல்லா தலைவர்களுமே ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் ஒரு தீண்டாமைக்குள்ளே போவாங்களே அப்படிங்கிற விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கிறது. பட் அவங்களுடைய குரல், நீங்கள் அது சமத்துவமாக கலந்து பழகிறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறீங்களாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் தவறு செய்து விட்டதில் அது அவங்க கையை மீறி இது போயிடுச்சு. அதில் பிரச்சனை என்னென்னா, மோடியோ ஆர்எஸ்எஸோ இதை ஆரம்பித்து வச்சவங்களே நினச்சாலும் கூட இப்போ இதை தடுக்க முடியாது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.